அந்த தவறான திமுகவினுடைய அந்த தவறான கொள்கையின் காரணமாக முன்னுரிமை என்ற அடிப்படையில், பிரியாரிட்டி என்ற அடிப்படையில் 3% போக மீதி இருக்கக்கூடிய 15%க்குள்ளேயும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால 70க்கு மேற்பட்ட சமுதாயங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகும். இது இந்தியாவினுடைய எந்த மாநிலத்திலும் இது போன்ற சமூக அநீதி இல்லை. எனவேதான் நீங்கள் 3% மட்டும் அந்த சாதிக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதை தாண்டி 15க்குள்ளேயும் அவர்களை முன்னுரிமை அடிப்படையில் அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுத்து 70 சாதி மக்களுடைய உரிமைகளை பறிப்பதை கண்டித்து மே மாதத்தில் நாங்கள் மிக பிரமாண்டமான ஒரு பேரணியும் ஆர்ப்பாட்டமும் வைத்திருக்கிறோம். அது குறித்து விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக தான் எல்லா மாவட்டங்களுக்கும் நான் இப்பொழுது சுற்றுப்பிரயாணம் செய்து வருகிறேன். இன்று நாமக்கல் மாவட்டத்தினுடைய சார்பாக புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் இன்று முத்துக்காப்பட்டி அருகே இருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் நடந்தது. அதில் பல்வேறு விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் மாஞ்சோலை தொடர்பான வாழ்வுரிமை பிரச்சனை, 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நம்முடைய புதிய தமிழகம் கட்சியை கிராமந்தோறும் வலுப்படுத்துவது, 2025ஆம் ஆண்டினுடைய இறுதியில் புதிய தமிழ் கட்சியினுடைய 7வது மாநில மாநாட்டுக்கு திரளாக கலந்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் அதில் பேசப்பட்டது. இன்றைக்கி காலையில் நாமக்கல் மாவட்டம் முடிச்சுக்கிறேன், மாலையில் இப்போ பெரம்பலூர் செல்ல இருக்கிறேன். தொடர்ச்சியாக எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த சுற்றுப்பிரயாணத்தை மேற்கொள்கிறது. மிக முக்கியமாக இந்த திமுக அரசால் கொண்டு வரப்பட்ட உள் இடஒதுக்கீட்டால் மிக பெரும்பான்மை இருக்கிற தமிழ் சமுதாயம், அவர்கள் ஆதி ஆந்திராவை சார்ந்தவர்கள், அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. முழுக்க முழுக்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள். ஆனால் இந்த மண்ணினுடைய பூர்வீக தமிழ் குடிமக்களான பழைய சமுதாய மக்கள் தேவநடுவாளுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இது தவறானது. அதை அந்த 3% உள்ள இருக்கிற ரத்து செய்யணுங்கிறது தான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாகும். போயிடுறோமா? இல்லை, நீங்கள் 2025 கடைசியில் மாநாடு நடத்துகிறேங்கிறீங்க. உங்களோட பலத்தை காட்டுவீங்க, என்னோட பலம் எவ்வளோன்னு காட்டுவீங்க, அப்புறம் யார் கூட கூட்டணின்னு தெரிவிப்பீங்க. கூட்டணி இல்லாமல் இப்பொழுது எந்த அரசியல் கட்சியாலும் தேர்தல் போட்டியிட முடியாது. ஆனால் கூட்டணிக்கான கூட்டணியாக இருக்காது. ஆட்சிக்கான கூட்டணி தான் இந்த முறை கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய. எனவே தமிழகத்தில் 2026 ஆட்சியிலும் பங்கு அப்படிங்கிற நிலைப்பாடு யார் எடுக்கிறார்களோ, அதை யார் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாய்ப்பை உள்ளடக்கி இருக்கிறார்களோ அதுக்குள்ளதான் அதைத்தான் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியை வலுப்படுத்துவோம். இப்பொழுது அதை யார் இருக்கிறாங்க, எந்த கட்சி இருக்குது, எந்த அமைப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பிரின்சிபிளில் தெளிவாக இருக்கிறோம். 2026 கூட்டணி ஆட்சியிலும் பங்கு என்பதற்கான கூட்டணி தான் எங்களுடைய மிக முக்கியமான மந்திரம். எனவே அதை நோக்கி எங்களுடைய பயணம் இருக்கும். இப்பொழுது எந்த அரசியல் கட்சி என்று சொல்ல இயலாது. ஆனால் கொள்கை கோட்பாடு தீம் இதுதான். ஆட்சி, அதாவது வெறும் கூட்டணிக்கு அல்ல, ஆட்சி அமைப்பதற்கு ஆட்சியில் பங்குக்கான கூட்டணியில் பங்கு பெறுவது அதுதான் எங்களுடைய லட்சியம், நோக்கம். அதை நோக்கி காய்கள் நகரும். அதில் இப்போ யார் இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது அந்த சூழல் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகத்தான் இது எவல்யூஷன் ஆகும். அதே சமயத்தில் 2026 யாரும் நான் தான் முதலமைச்சர், எங்கள் பின்னாடி தான் நீங்கள் அணி சேரணும், தனி கட்சி ஆட்சி இனிமேல் தமிழகத்தில் இருக்காது, கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். சார், இன்னைக்கு தமிழ்நாடோட ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த பட்ஜெட்டோட கருத்து உங்களுக்கு என்ன சார்? தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு படைச்சிருக்கிறாரு தங்கம் தென்னரசு அவர்கள். 311 பக்கத்து அளவுக்கு இது நாள் வரையிலும் இல்லாத அளவுக்கு பக்கங்களுடைய எண்ணிக்கையை கூட்டி பட்ஜெட் படிச்சுக்கிறாரு. எனக்கு 2-3 மணி நேரம் படித்த மாதிரி தெரியுது. அவருடைய தமிழ் புலமை, ஆங்கில புலமை எல்லாத்தையுமே காட்டிக்கிறாரு. ஏன்னா வெறும் கவர் இருக்குது, உள்ளுக்குள்ளே பெரிய அளவுக்கு ஒன்றும் சரக்கு இல்லை. இந்த பட்ஜெட் ஏமாற்றம் அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. இது ஒரு கவரிங், அதாவது முலாம் பூசப்பட்ட அதுதான் பார்க்க முடியுமே தவிர இட் இஸ் நாட் கோல்டு, இட் இஸ் அ கோல்டு கவரிங். இப்போ ஒரு 3-4 நாளாக அமலாக்கத்துறை அந்த டாஸ்மாக் ரெய்ட்லாம் பண்ணாங்க.
அதில் வந்து பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி மீடியாக்கள் எதுவுமே பேசல. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை? நானே உங்களை வந்து இதே வந்து டாஸ்மார்க் ஊழல் வந்து இதே மாவட்டந்தோறும் கூட்டம் போடுறதுக்கு 2023 இது நாமக்கல் வந்தேன். அப்போ உங்களுக்கு புக்லெட்டெல்லாம் கொடுத்தேன். இதே ஹோட்டலை வச்சு புக்லெட்டெல்லாம் கொடுத்தேன். தயவு வந்து அந்த புக்லெட்டில் படித்து பாருங்கள். அதில் வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் 1,00,000 கோடிக்கு குறைவில்லாத அளவுக்கு ஊழல் நடக்குது. இதுலேருந்து சில்லறை விற்பனையிலிருந்து மொத்த விற்பனையிலிருந்து அதே போல் வந்து மதுபான ஆலைகளில் இருந்து மதுபானங்கள் உற்பத்தியாகி ஃப்ரண்ட் டோரில் எவ்வளோ போகுது, அரசாங்கத்துக்கு கலால் வரி கட்டிட்டு கலால் வரி கட்டாமல் எத்தனை ஆலைகள் இருந்து வெளியேறுது அப்படிங்கிறது உட்பட நான் வந்து விலாவாரியாக சொல்லிக்கிறேன். வாகனங்களில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எம்டி பாட்டில் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் அதே போல் வந்து அர்பன் ஏரியாவில் இருக்கக்கூடிய எலைட்டு பார்க்கு வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, மணமகள் மன்றங்களுக்கு எத்தனைக்கு அனுமதி கொடுக்குறது காத்துட்ருக்குது, எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறேன். அதனால் இடி வந்து ரொம்ப குறைச்சி காட்டின மாதிரி தெரியுது. இதை விட 100 மடங்காவது வந்து இந்த டாஸ்மார்க்கில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் இடி வந்து தயக்கமில்லாமல் தைரியமாக வெளிப்படையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லணும், கண்டுபிடித்து அறிவிக்கணும். இல்லை, இப்போ வந்து திராவிட மாடல் ஆட்சியில் 200 தொகுதியிலே வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு. எங்களோட ஆட்சி வந்து சிறப்பாக செயல்படுங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க இதை? இல்லை, அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் வந்து இந்த 2025க்கான பட்ஜெட்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் மாணவர்களுக்கு வந்து ஏதோ வந்து கணினி கொடுக்கணும் 2 வருஷம். அதாவது இப்போ 2025 தேர்தலுக்கு பின்னாடி 1 வருஷம். இது வந்து அவங்க ஆட்சியை எல்லா காலங்களும் கொடுக்குறதில்ல, இந்த 1 வருஷத்துக்கு கொடுக்கறது. அடுத்த தேர்தல் வந்து 2026 வருங்களா, அப்போ கொடுக்கறது. ஸோ எல்லாமே தேர்தலை மையமாக வைத்து தமிழ்நாட்டில் பட்ஜெட் தயாரிக்கப்படுதுங்க. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்து ஏழ்மை இருக்கக்கூடிய மக்களுக்கான எந்த விதமான திட்டம் கிடையாது. கடந்த 6 மாத காலமாக தமிழ்நாட்டில் எல்லா கோடான கோடி தாய்மார்கள் வந்து தங்களுடைய வாழ்வாதாரம் கருதக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துக்கு அவர்களுக்கு சம்பளம் போய் சேரல. அதுலேயே 3796 கோடி ரூபா பெண்டிங் இருக்குது. அதை வாங்கிறதுக்கு இவர்கள் வந்து மத்திய அரசோடு இணக்கமாக இல்லை. எல்லாவற்றிலும் மோதல் போக்கை கடைப்பிடிக்கின்ற காரணத்தினால தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய நிதி வராமல் போகுதுங்க. 6 மாதமாக வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கலைன்னா அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி உயரும், எப்படி அவங்க வாழ்வு நடத்துறது ஆச்சுங்களா? இவங்களுக்கு 200 தொகுதி 234 தொகுதி ஜெயிக்கிறது முக்கியமா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அடுப்புலையும் வந்து அடுப்பெரியணும், எல்லா வீட்லேயும் அடுப்பெரியணுங்கிறது முக்கியமா? அவங்களுக்கு வந்து அவங்களுடைய குடும்பம் தொடர்ந்து பதவியில் இருக்கணுங்கிறத நோக்கத்தை தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2.5 கோடி குடும்பங்களும் நல்ல முறையில் இருக்கணுங்கிற நோக்கமே கிடையாது. எந்த விதமான வளர்ச்சியும் இல்லைங்க. இவர் சொல்லக்கூடிய 8% எல்லாமே வந்து அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 8 குடும்பங்களுக்கு அல்லது 80 குடும்பங்கள் 800 குடும்பங்களுக்கு தான் போய் சேருமே தவிர தமிழ்நாட்டில் பஞ்சை பரட்டைகளாக இருக்கக்கூடிய லட்சம் கோடான கோடி ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு இந்த பட்ஜெட்டால் எந்த நன்மையும் இல்லை. இவர்கள் 200ல் 234 ஜெயிப்பதற்கு அதுக்குண்டான வழிமுறையாக இந்த இது வந்து யாருடைய கையோ நெய்யி எழுத்து கொடுங்கிற மாதிரி இவங்க வந்து தான் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வரிப்பணத்தை சுயநலத்தோடு விளம்பரத்துக்காக அரசியல் நோக்கத்தோடு வாக்குக்காக வந்து இவர்கள் இந்த பட்ஜெட் பணத்தை செலவழிக்கிறாங்க. அதனால் 200 அவங்களுடைய நோக்கமாக இருக்கலாம். அது எந்த காரணத்தை கொண்டும் 2026 சாத்தியமாவது கிடையாது. ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தே தீரும். இல்லை, பாஜக அரசு வந்து தொடர்ந்து வந்து தமிழகத்துக்கு வந்து அரசுக்கு வந்து எந்த நிதியுமே ஒதுக்கலன்னு சொல்லிட்டு தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுது. அதே மாதிரி மும்மொழி கொள்கையில் வந்து பெரிய பிரச்சனைகள் நடக்குது. இப்போ மும்மொழி கொள்கை என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி வந்து நிதிகளும் ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, நீங்கள் வந்து ஒரு அரசு தானே, அதாவது நீங்கன்னா நான் உங்களே சொல்ல, நீங்கள் திமுக வந்து ஒரு அரசு தானே. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் வந்து 18% இடஒதுக்கீடு இந்திய அரசியல் சாசனம் உருவாக்குவதற்கு முன்பிருந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த மக்களுக்கான உரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு நீங்கள் கொடுத்தீங்களா? அது ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்கள் மாஞ்சலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வந்து 100 வருஷத்துக்கு 1927க்கு முன்பாக போய் குடியிருந்து அங்கே சின்ன சின்ன செடிகளை நட்டு பூஞ்சோலை ஆக்கின பிறகு நீங்கள் அவங்கள புலி வளர்க்குறவங்க வெளியேற்றுறீங்க. ஆச்சா, 20 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்குது, அதை வந்து நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க. வந்து அரசு ஊழியர்களுக்கான வந்து நீங்கள் வந்து பழைய ஓய்வு திட்டம் அறிவிச்சிங்க, அது நடைமுறைப்படுத்தலை. 2021 கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து ஓய்வூதியம் பழைய ஓய்வு நடைமுறைப்படுத்த சொன்னீங்க, என்னாச்சு? நீட்டை தேர்வு ரத்து பண்ண சொன்னீங்க, என்னாச்சு? முதல்ல வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நடைபெற்றதுன்னு சொல்லுங்கள்.
இல்ல பாஜக அரசு நிதி ஒதுக்கலன்னு இல்ல சொல்றாங்க. அத நீங்க சொல்ல அதாவது மாட்டேங்கிறீங்க. அந்த அரசை வந்து குறை சொல்வதற்கு முன்பாக நீங்கள் ஒரு அரசாக இருந்து கொண்டு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? நீங்கள் நிறைவேற்ற பிறகுதானே சொல்ல முடியும். நீங்கள் தினமும் முட்டி மோட்டிட்டு இருந்தா எப்படி இருக்க முடியும்? ஆச்சா, கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் கூட மனைவியோ மனைவி கூட கணவனும் தினமும் சண்டை போட்டு இருந்துட்டு எப்படி இது குடும்பம் சரியா போக முடியும்? எதுக்காக நீங்க தேவையெல்லாம் வந்து 3796 கோடி ரூபாய் பெண்டிங்க்கு நீங்க நடத்துக்கிறீங்க ஆச்சுங்களா? ஏன் அதை வந்து வாங்குறதுனால வாங்க முடியல? சரி, வரும் தேர்தலில் வந்து பாஜகவும் அதிமுக கூட்டணி சேர்ந்துறீங்களா? எனக்கு தெரியுங்க அந்த மாதிரி எல்லாம் இல்ல அந்த மாதிரி தானே பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது சசிகலா, டிடிவி தினகரன், சார் சுதாகரன் இவங்க எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. மற்ற கட்சிகள் எப்படி சார் நடக்கும்? நீங்களும் பாஜக கூட்டணியில் இருந்திருக்கீங்க சார். இல்ல நான் எந்த கட்சி யாரோட போவாங்க, அது போகக்கூடாது, போக வேண்டும் என்பதற்கு நான் முதலாளி அல்ல ஆச்சுங்களா. அது ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய சூழ்நிலைகள், தமிழ்நாட்டு மக்களுடைய நலன். திமுக ஆட்சி தொடர்ந்தால் அடுத்தது என்ன நடக்கும், எவ்வளோ பெரிய ஆபத்து தமிழ்நாட்டு மக்கள் மீது வந்து ஹேங்கிங்க ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத எல்லா அரசியல் கட்சிகளும் திங்க் பண்ணி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம்தான் குறிக்கோளாக கொண்டு எல்லா தனி நபர்களாக இருக்கக்கூடியவர்களோ சமூக ஆர்வலர்களோ அரசியல் கட்சிகளோ இணைந்து செயல்படணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஒரே இது த்ரோ டிஎம்கே ஃப்ரம் பவர் ஃப்ரம் பை 2026. விஜய் வந்து புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, பண்ணலாம் இல்லையா? மற்றவங்களோட கூட்டணி சேரலாம், வேறு பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம். இது ஏன் தனியாக ஒரு கட்சியை மட்டும் பேசுகிறீங்க? எல்லா கட்சியும், அதாவது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கூட்டணி நோக்கி தானே பயணிக்க முடியும். தனியாக அந்த அரசியல் கட்சியில் போனால் அவங்களுடைய வாக்கு வங்கியை மட்டும் தானே ப்ரூவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. இன்று இருக்கிற அரசியல் சூழலை அதெல்லாம் 1980களுக்கு முன்னாடி 70க்கு முன்னாடி தனிநபர்கள் மிகப்பெரிய செல்வாக்குகளாக இருந்து அது எம்ஜிஆரோட காலத்தோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இப்படிதான் கூட்டணி இல்லாமல் யாரும் வந்து அவரே கூட்டணி 10 கட்சி வச்சு தான் பண்ணார். அதனால் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைப்பதை பற்றி யாரும் திங்க் பண்ண முடியாது. கூட்டணியே இருந்தாலும் திமுக வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறீங்க. வரும் தேர்தலில் கூட்டணியே இருந்தாலும் திமுக வெற்றி பெறாருங்களா சார்? அப்போ கூட்டணியில் அனைத்து கூட்டணியும் இந்த பக்கம் தான், திமுக பக்கம் தான் இருக்குது. அப்போ கூட்டணி விசில் ஏற்படும்னு சொல்கிறீங்களா? எப்படிங்க சார்? முதல்ல வந்து ஒரு ஆட்சியை பற்றிய ஒப்பீனியன் மக்களுக்கான அதுதான் வந்து தீர்மானிக்கூடியது. கூட்டணி அது ஒரு அடிஷனல் ஃபேக்டர். கூட்டணி மட்டுமே எல்லாம் தீர்மானிக்கணும். திமுக மேலே மக்கள் திமுக தொடரலாமா வேண்டாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. மக்களுக்கு வந்து எந்த விதமான நன்மையும் இல்லை. நீங்கள் வந்து வீட்டு வரியை உயர்த்திட்டீங்க, சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, தண்ணி வரியை உயர்த்திட்டீங்க, மின்சார வரியை உயர்த்திட்டீங்க, உயர்த்தாத கட்டணம் எதுவுமே கிடையாது ஆச்சுங்களா. அப்போது இந்த மக்கள் எதுக்காக ஓட்டு போடணும்? வெறும் 1000 ரூபாய் மட்டுமே தேர்தல் நேரத்தில் கொடுத்துட்டு பெண்களுக்கு 1000, ஆண்களுக்கு வந்து டாஸ்மார்க்கும் கொடுத்து ஓட்டு வாங்கிட முடியும் அந்த ஆட்சி. அதனால் திமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு உண்டான எந்த விதமான முகாந்திரமும் இனிமேல் இல்லை. சரி, திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணி எதுவுமே இல்லையே. நான் தான் சொல்லிட்டேன், வெறும் கூட்டணி மட்டும் இல்லை, திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற சூழல், ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் மிகப்பெரிய அளவுக்கு அப்படியே வந்துட்டு மேலே அப்படியே மெல்ல உருவாயிட்டு புயல் உருவான மாதிரி உருவாயிருக்குது. அதை அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் மிகப்பெரிய மெகா 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 கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா பாஜக வந்து எடுத்தோடனே பாஜக 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 அதை விட்டுட்டு வேற ஏதாவது பேசல. அப்படின்னா அதுதானே வருது. இல்லை, அதாவது இப்போதான் அதில் அது இருக்குது. நாங்கள் வந்து திமுக தோக்கடிக்கணுங்கிற போது திமுக அழைச்சா கூட்டணி போன கேள்வியா சரியில்லை. நாங்கள் வந்து புதிய தமிழகம் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அளவுக்கு ஆயிடுது. மேல்தட்டில் இருக்கக்கூடிய மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் தான் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியாகும், சாதி ரீதியான மோதல்கள் சரியாகும், ஏழ்மை ஒழியும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஊழல் ஒழியும், டாஸ்மார்க் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஒழியும்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி மலரணும். அதுதான், அதை நோக்கித்தான் என் புதிய தமிழ் கட்சியுடைய பயணம். ஓகே.